அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் ஹலிஃபாவான அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறு பார்க்கலாம். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்துல் கஃபார்னு அழைக்கப்பட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு அப்துல்லான்னு நபியால அழைக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவ திருமணம் முடிச்சதுக்கு பிறகு இவங்க அபுபக்கர் கண்ணியினுடைய தந்தைன்னு அழைக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தூதர் தான்னு நம்பி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட முதல் சுதந்திரமான மனிதர் இவர். இவரை பத்தி குரானுடைய வசனத்துல அல்லாஹ் சவுர் குகை சம்பவத்தை பத்தி தௌபா சூரால 40வது ஆயத்துல குறிப்பிட்டு, நபிய இறைவனுடைய தூதர் தான்னு நம்பி முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டனாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்ட காட்சியை சொன்ன போது அதைய உண்மைப்படுத்தினதுனாலும் இவங்களுக்கு சித்திக் அப்படிங்கிற உண்மையாளருங்கிற பெயர் வந்துச்சு. இதனாலே இவங்க அபுபக்கர் சித்திக்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்களுடைய தந்தை பெயர் உஸ்மான் அபு குஹாஃபா, தாயுடைய பெயர் உம்முல் ஹைர்ங்கிற சல்மா. இவங்க குரேஷிய குலத்துல பனு தைம் வம்சத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய வம்சாவளி தொடர்புல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வம்சாவளி தொடர்பும் இணையுது. 7வது தலைமுறையான முர்ராங்கிற வம்சத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளி இணையுது. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெண்மையான நிறம் கொண்டவங்க, ஒல்லியான உடல் அமைப்பு இருக்கும். இடது தொடையில ஒரு தழும்பு இருக்கும். இவங்க நடுத்தரமான உயரம் கொண்டவங்க. நபி பிறந்த யானை ஆண்டுல இருந்து 2 வருஷம் கழிச்சு பிறந்தாங்க. இவங்க நபியை விட 2 வயசு சிறியவங்க. இவங்களை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் நான் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன். ஆனா அபுபக்கரை தவிர மறுமை நாள்ல அல்லாவே அவருக்கு உரிய கூலிய கொடுப்பான்னு இந்த முழு உம்மத்தும் அவருக்கு கடமைப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. நபி சொல்றாங்க, நான் அபுபக்கரை என் உற்ற நண்பராக தேர்வு செய்திருப்பேன். ஆனால் அல்லாஹ் என்னை அவனுடைய நண்பனாக தேர்வு செய்ததால் நான் அபுபக்கரை இஸ்லாமிய சகோதரராக தேர்வு செய்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து உபதேசம் கேட்டப்ப நாளைக்கு வர சொல்லி சொன்னாங்க. நாளை நான் உங்களை சந்திக்க முடியலன்னா என்ன செய்யட்டும்னு அந்த பெண்மணி கேட்டப்ப, அபுபக்கரிடம் உபதேசம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்னு நபி சொன்னாங்க. இது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அடுத்த கலிஃபாவாக வரப்போகிறாருங்கிறதுக்கு அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவ இமாமத் செய்ய தேர்ந்தெடுத்தாங்க. 23 வருஷமா மக்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிற வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. இப்ப நபி முழு அரேபியாவுக்கும் மன்னரா தலைவரா மாறினாங்க. உருவ வழிபாட்டை விட்டுட்டு இஸ்லாம் பக்கம் ரொம்பவே வேகமா மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. இதனால இஸ்லாமிய பேரரசு ஒரு உலகளாவிய மார்க்கமா மாறுச்சு. ஆனா நபியுடைய இந்த அழைப்பு பணி முடியும் நேரம் வந்துச்சு. அரேபியாவை வெற்றி கண்டதும் இந்த செய்தி உலகம் முழுசும் பரவ ஆரம்பிச்சது. அரேபியர்கள்ல ஒரு நபி வந்திருக்காரு, அவர் முழு அரேபியாவையும் ஒரே இறைவனாகிய அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கையில மக்களை ஒன்று சேர்த்திருக்காங்கன்னு செய்தி பரவ ஆரம்பிச்சது. இதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி உலகம் ஃபுல்லா விவாதம் செய்ய தொடங்கினாங்க. மக்கள் நபியை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்பவே தூரத்துல இருக்க நாட்டுல இருந்து வர ஆரம்பிச்சாங்க. பிறகு நபி அவங்க வாழ்க்கையோட கடைசி ஹஜ் பயணமான ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரை பயான் செஞ்சாங்க. இந்த சொற்பொழிவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட 313 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு நபிக்கு முன்னாடி 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருந்தாங்க. அதுல வெள்ளையர்கள், மாநிலமானவர்கள், கருப்பர்கள்னு எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. உலகத்திலேயே முதல் முறையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனவாதத்தை ஒழிக்க உத்தரவு போட்டாங்க. நபி சொன்னாங்க, எந்த வெள்ளைக்காரனுக்கும் கருப்பினத்தவரை விடவும் கருப்பினத்தவருக்கும் வெள்ளைக்காரனை விடவும் எந்த சிறப்பும் இல்லை. அதே போல் அரபி அல்லாதவர்களை விட எந்த அரபிக்கும் அரபி அல்லாதவருக்கும் அரபியை விட எந்த சிறப்பும் இல்லை. எல்லாரும் சமமானவர்களேன்னு சொன்னாங்க. இன்னும் பெண்களோட உரிமைகளை பத்தி பேசினாங்க. இந்த சொற்பொழிவோட இறுதியில அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாரும் இறுதி நபியா உங்களோட கடமையை நிறைவேற்றிட்டீங்கன்னு எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. பிறகு நபி மக்கால இருந்து மதீனா போனாங்க. அங்க ரோமானிய பேரரசோட போரிடுறதுக்காக ராணுவம் தயாரா இருந்துச்சு. மொத்தா போர்ல கொல்லப்பட்ட முஸ்லிம்களுக்காக பழிவாங்க இந்த ராணுவத்தை தயார்படுத்தினாங்க. அரேபியால உள்ள கிறிஸ்தவர்களோட துணையோட ரோம பேரரசன் ஹெராக்லியஸ் மதீனா மீது படையெடுக்க போறதா நபிக்கு செய்தி வந்துச்சு. தற்காப்புக்காக போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய வல்லரசான ரோமை எதிர்த்து போர் புரிய தயாரானாங்க. அப்ப முஸ்லிம்களின் நிலை இக்கட்டானதா இருந்துச்சு. காரணம், மதீனால பஞ்சம் ஏற்பட்டு இருந்துச்சு.
அதனால இந்த போர் சிரமத்திற்கு உள்ளான படைன்னு அழைக்கப்பட்டுச்சு. சஹாபாக்கள் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கி தங்களுடைய மன உறுதியை நிரூபிச்சாங்க. இந்த போருக்கான நிதியை திரட்டும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் தோழர்களுக்கு வேண்டுகோள் வச்சாங்க. முஸ்லிம்கள் ரோமர்களை எதிர்த்து போரிட போனாங்களா, இந்த படைக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க, இந்த படைக்கு யார தளபதியா நியமிச்சாங்க, இந்த விஷயங்களை எல்லாம் அடுத்த பதிவுல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.